ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு கடந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியை விட வலுவற்றதாக ஆகிவிட்டது. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றது உருவாகும் போது இந்த வீட்டு சின்னமோ தமிழரசு கட்சியினுடைய பெயரோ இருக்கவில்லை. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினூடாக வந்திருந்தாலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே உண்மையிலே பாரிய பின்னடைவு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது டெலோ தனியாக இருந்தாலும் சரி, மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் அவரை ஆதரித்து வருகிறார்கள். அவ்வாறான ஒரு நிலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? தனிப்பட்ட ஒரு ஆளுடைய செல்வாக்கு என்று சொல்ல முடியாது. இப்போ எல்லோரும் சொல்வது, நானும் இந்த முறை வீட்டு சின்னத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக பாராளுமன்றம் சென்றிருப்பேன். நாங்கள் புரிந்து கொள்ளலாம், வீட்டு சின்னம் கூட இன்றைக்கு தூக்கு கயிற்றில் தொங்குவதை போன்று பல வழக்குகளை நீதிமன்றத்திலே சந்தித்து கொண்டிருக்கின்றது. பல கட்சிகள் சேர்ந்து வளர்த்து விட்ட இந்த வீட்டு சின்னம் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எந்த விதமான ஒப்பந்தமும் செய்ய விருப்பம் இல்லாமல் நாங்களாக அவர்களை அணியினோம். ஆனால் அவர்கள் எங்களை விரும்பாமல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கிறோம். இன்று எங்களுடைய நேர்காணலில் இணைந்து கொள்ளவிருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் ஜனா. நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் செவீனா. வணக்கம் மின்னல் 24 நேயர்களுக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்களும் எங்களோட நேர்காணலில் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது புதிய அரசாங்கத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மட்டக்களப்பு மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? புதிய அரசாங்கம் வந்ததிலிருந்து பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கடந்த அரசாங்கத்தை விட நாடு ஓரளவுக்கு ஸ்திரமான நிலைப்பாட்டில் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் கடந்த டிசிசி மீட்டிங்கின் போது பல வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டதாக மாத்தறையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சுனில் அந்தனத்தி அவர்களை இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக போட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் 8,000 மில்லியன்கள் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டதாகவும் பல வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டதாகவும் இருக்கின்றது. ஆனால் இன்னும் வேலைகள் ஒன்றும் தொடங்கப்படவில்லை. போகத்தான் இவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக தெரிய வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தற்போதைக்கு சொல்லக்கூடிய மாதிரிக்கு எதுவுமே நடைபெறுவதாக தெரியவில்லை. இந்த மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார், திருகோணமலையைச் சேர்ந்தவர். அப்பொழுது கூட அதிகமாக எதிர்ப்புகள் இருந்தது. என்னென்னு சொன்னால், திருகோணமலையைச் சேர்ந்த அவருக்கு இங்கு என்ன தெரியும், அவரை குழுவின் தலைவராக நியமித்த தவறு என்பது போல. அப்படி இருக்கும்போது இப்பொழுது ஒரு சகோதர மொழியை சேர்ந்தவர், அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி தெரியாத ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்றால், ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கிலே உள்ள அனைத்து 8 நிர்வாக மாவட்டங்களிற்கும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டதாக தெரியவில்லை, திருகோணமலையை தவிர. திருகோணமலையில் ஒருவர் அருண் ஹேமச்சந்திரா அங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதை தவிர மற்ற ஒரு மாவட்டத்திலும் மக்களினால், இந்த பிரதேச மக்களினால், வடகிழக்கு பிரதேச மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக போட்டதாக தெரியவில்லை. இது உண்மையிலேயே ஒரு ஏற்கத்தக்க விடயமாக என்னை பொறுத்த மட்டில் தெரியவில்லை. ஏனென்றால்
அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது வெளி மாவட்டத்தவர்களை கொண்டு மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு தலைவராக போடுவது அது மாவட்ட அபிவிருத்திக்கும் நன்றாக இருக்குமோ தெரியாது, இருக்காது. அதே நேரத்திலே இந்த மாவட்டங்களிலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களையும் ஒரு அவர்களுக்கு வாக்களித்த மக்களையும் ஒரு அவமானப்படுத்துவது, ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குவது போன்றுதான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பிலிருந்து இப்போ தமிழரசு கட்சி பிரிந்து சென்று விட்டது. இப்போ நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறீர்கள். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு கடந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியை விட வலுவற்றதாக ஆகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது வெளிப்படையாக தெரிந்த விடயம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு பிரிந்து சென்றது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த சின்னம் மக்கள் மத்தியிலே ஒரு பதியப்பட்ட சின்னமாக சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் ஒரு பதியப்பட்ட சின்னமாக இருக்கின்றது. அது உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியால் மாத்திரம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்ட சின்னம் அல்ல. 2004ஆம் ஆண்டிலிருந்து ஏனைய கட்சிகளாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகளாலும் அந்த சின்னம் வடக்கு கிழக்கிலே மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டது. 2004, 2010, 2015, 2020 பாராளுமன்ற தேர்தல்களிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து அதே சின்னத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருந்தோம். அதே போன்று 2012 கிழக்கு மாகாண சபை தேர்தல், 2013 வடமாகாண சபை தேர்தல், 2018 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அனைத்து தேர்தல்களிலும் அந்த சின்னத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைத்தது தமிழரசு கட்சி மாத்திரமல்ல, அதற்கு ஏனைய கட்சிகளின் பங்குகளும் இருக்கின்றது. அதே போல இலங்கை தமிழரசு கட்சியினால் ஒரு பிரச்சாரம் பண்ணப்படுகின்றது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருந்தவர் கைகாட்டிய சின்னம் என்று. உண்மையிலேயே மக்கள் எந்த அளவிற்கு அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் இவர்களது பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றது உருவாகும் போது இந்த வீட்டு சின்னமோ தமிழரசு கட்சியினுடைய பெயரோ இருக்கவில்லை. 2001ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியும் சூரியன் சின்னமும் தான் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக இருந்தது. அதற்கு பின்பு ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் அந்த கட்சியையும் சின்னத்தையும் எடுத்து சென்றதன் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் அப்போது வீட்டு சின்னத்தை தெரிவு செய்வதற்கான காரணம் நீண்ட காலமாக 1949 தமிழரசு கட்சி தேர்தல்களிலே பங்கு பற்றியிருந்தது 77ஆம் ஆண்டு வரை. அதற்கு பின்பு அது உறங்கு நிலையில் தான் இருந்தது 2004 வரை. உண்மையிலேயே தமிழரசு கட்சிக்கு நீண்ட கால வரலாறு, 75-76 வருட வரலாறு இருக்கின்றது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மக்கள் சிந்திக்க வேண்டும். 77ஆம் ஆண்டிலிருந்து 2004 வரை கிட்டத்தட்ட 23-27 வருடங்கள் அந்த தமிழரசு கட்சியோ வீட்டு சின்னமோ உறங்கு நிலையில் தான் இருந்தது. 2004 தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட
அனைவரும் அந்த சின்னத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் 2004 ஆனந்த சங்கரி ஐயா என்னத்தை செய்தாரோ அதே வேளையை 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் போது தாங்களும் அந்த தமிழிசை கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை எடுத்து சென்றிருந்தார்கள். அந்த சின்னம் மக்கள் மத்தியிலே பதியப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சின்னமும் ஒரு புதிதாக வந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்புதான் அந்த சின்னம் மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்பட்டது. அதுவும் ஒரு காரணம். மற்றது மக்களும் நாங்கள் பிரிந்து இப்படி வேறு வேறாக செயற்படும் போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இப்போ வீட்டு சின்னம் தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கிலே பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினூடாக வந்திருந்தாலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே உண்மையிலே பாரிய பின்னடைவு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்டோம். அதே போன்று வடக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களைத்தான் பெற்றுக்கொண்டார்கள் வடக்கிலே. ஸோ அவர்களுக்கும் பின்னடைவு தான். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பின்னடைவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் அது சீர் செய்யப்படும். ஏனென்றால் இந்த விடயம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் இந்த கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது டெலோவின் தலைவருடைய அவர் ஒரு ஆத்மார்த்தமான அவருடைய விருப்பம் போன்று அவர் பல இடங்களில் பொது இடங்களில் சொல்லி இருக்கிறார். ஏனென்னு சொன்னால் எல்லா கட்சியும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதா, மீண்டும் கூட்டமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லா கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று? தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கு மாத்திரமல்ல, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அண்ணா அவர்கள் கூறியிருக்கின்றார், நாங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று. தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே தற்போது அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல, போராட்ட காலத்திலும் நாங்கள் அந்த போராட்ட இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒன்றாக போராட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையைத்தான் அந்த மனநிலையில்தான் இருந்திருக்கின்றோம். அதற்கு பல நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. ஏனென்றால் திம்பு பேச்சுவார்த்தையிலே அந்த நேரத்திலே போராடி கொண்டிருந்த இயக்கங்களுக்குள் முக்கியமாக முதன்மையாக இருந்த 5 போராட்ட இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணியும் திம்பி பேச்சுவார்த்தையிலே ஒன்றாக ஒருமித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேசினோம். அந்த நேரம் 4 அம்ச கோரிக்கையை வைத்திருந்தோம். அதுவும் இறுக்கமாக அனைவரும் 5 இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணி ஒன்றாக ஒரே நிலைப்பாட்டில் இருந்தோம். அதே போன்று அதைத் தொடர்ந்து அந்த 5 இயக்கங்களுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை வர வேண்டும், நாங்கள் இணைந்து போராட வேண்டும் என்று ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்று ENLF என்று தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சியாளர் விடுதலை முன்னணி, ஈழ புரட்சியாளர் அமைப்பு ஈரோஸ் 3 இணைந்து தான் அந்த இதை உருவாக்கியிருந்தோம். காலப்போக்கில் தமிழீழ விடுதலை புலிகளும் அதில் இணைந்திருந்தார்கள். அந்த கூட்டை உருவாக்குவதற்கு எங்களுடைய மறைந்த தலைவர் சுபி சபாரத்னம் அவர்கள் முன்னிலையிலிருந்து அந்த கூட்டை உருவாக்கியிருந்தார். அந்த வழியில் வந்த நாங்கள் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது கூட அதற்கு பிள்ளையார் சொல்லியிட்டவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள். அந்த நேரத்திலே பல முரண்பாடுகள் இருந்தது இயக்கங்களுக்குள் ஒன்று தாக்கி ஆளையால் அடிபடிப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே எங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒன்றாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று அந்த கூட்டமைப்பை உருவாக்கும் போது அந்த கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் முதலாக அணுகி அந்த விடயத்தை முன்வைத்தது தமிழீழ விடுதலை இயக்கத்திடம்தான்.
நாங்கள் உடனடியாக நாங்கள் அந்த நேரத்திலே உண்மையிலே எங்களுடைய தலைவர் சிறிச பாரத்தினம் அவர்கள் அவருடன் இணைந்த ஒரு 300க்கும் மேற்பட்ட போராளிகள் 86ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை தடை செய்து தலைவர் உட்பட 300க்கும் மேற்பட்ட போராளிகளை படுகொலை செய்த காலம் எல்லாம் இருக்கின்றது 86ஆம் ஆண்டு. அப்படி இருந்து கொண்டும் ஒற்றுமையை கருதி நாங்கள் ஓமென்று சொன்னதற்கு பின்பு ஏனைய கட்சிகளுடன், அதாவது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி அல்ல, அந்த நேரம் மாறி மாறி அவர்கள்தான் எல்லாம் ஒன்றுதான். அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழீழ விடுதலை புலிகள் அனைவருடனும் பேசி ஒரு உடன்பாட்டிற்கு வந்து கடந்த காலங்களிலே நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து நாங்கள் ஒன்றாக செயற்படுவோம் என்கின்ற ரீதியில் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக 2009க்கு பின்பு 2009 வரை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இருந்ததில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் இயங்கு நிலையில் இருக்கும் வரை எந்த விதமான முரண்பாடுகளோ எந்த விதமான மனக்கசப்புகளோ இருந்ததில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதே போன்று 2009 தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பல விரிசல்கள் உருவாகியது. அதில் சில கட்சிகள் வெளியேறின, சில கட்சிகள் உள்வாங்கப்பட்டது. 2023 வரை இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, தமிழ் மக்கள் விடுதலை கழகம் புரட்டு, இந்த மூன்றும் தான் இறுதியாக 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்ததன் பின்பு 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழரசு கட்சியும் அதிலிருந்து வெளியேறியது. வெளியேறிய பின்பு மீதமிருந்த டெலோவும் பிளட்டும் ஏற்கனவே வெளியேறிய இபிஆரில் ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சியை உள்வாங்கி நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆனால் கடந்த தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை, பிரிந்திருந்தால் உங்களுக்கு இதுதான் பாடம் என்பதை மிக தெளிவாக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் சென்றால் நாங்கள் தேசிய கட்சிகளை ஆதரிப்பதில் ஆதரிக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலையிலே கடந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே 7 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் கணிசமான அளவு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை இந்த தேசிய கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இதே நிலைமையில் போய் கொண்டிருந்தோமானால் எங்களுடைய அரசியல் என்ன, எங்களுடைய மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையை உணர்ந்து தான் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அவர்கள் நாங்கள் இணைந்து ஒன்றாக பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால், தனித்தனியே நின்று அரசியல் ஒவ்வொரு கட்சியையும் விமர்சித்து கொண்டிருப்பவர்களை பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான கட்சி, தமிழ் தேசிய பேரவை, கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை, ஏனையவை கூட இப்போ சின்ன சின்ன கட்சிகளாக ஐங்கர் நேசனோ, ஆனந்தி சசிதரன் போன்றவர்கள் முழு பேரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள்தான். அதே நிலைமை இவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்றாக இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் மக்களும் எங்களை ஆதரிப்பார்கள். எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய தலைவிதியை நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். இல்லை, இதை தவறவிட்டோமானால் தமிழ் மக்கள் இன்னும் கூடுதலாக தேசிய கட்சிகளின் பக்கம் சாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இது வெறுமனே அரசியல் ரீதியாக மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதற்கு அப்பால் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்பட்டால்தான்
எங்களுடைய மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை நோக்கியோ அல்லது வடக்கு கிழக்கிலே சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் போன்ற இந்த செயல்களை நிறுத்தவோ முடியுமே தவிர நாங்கள் இப்படி பிரிந்து நின்றோமென்றால் நிச்சயமாக அது எங்களுடைய மக்கள் இந்த எதிர்காலம் பாதிக்கப்படும். அந்த வகையில்தான் எங்களுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் இந்த அறைகூவலை விட்டிருக்கின்றார். அது எனக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் விருப்பமும் அதுதான். அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது டெலோ தனியாக இருந்தாலும் சரி, மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் அவரை ஆதரித்து வருகிறார்கள். அவ்வாறான ஒரு நிலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நான் இல்லை என்று கூற மாட்டேன். எனக்குரிய வாக்கு வங்கி இருக்கின்றது. ஆனால் அது எப்படி கூறுவது, அது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கும் வாக்கு வங்கி என்பது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை வைத்து அவருக்கு விழும் வாக்கு மாத்திரமல்ல, அவர் செல்லும் வழியை பொறுத்தும் இருக்கின்றது. அவர் செல்லும் வழியை பொறுத்தும் இருக்கின்றது, எந்த வழிக்குள்ளால் நாங்கள் செல்கின்றோம் என்று. கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல உதாரணங்களை உணர்த்தி சென்றிருக்கின்றது. தங்கேஸ்வரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் 2004ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு அவர் வேறொரு கட்சியில் கேட்கும்போது அவர் மிகவும் சொற்ப வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார். அதே போன்று தம்பி சாணக்கியன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு வெற்றிலை சின்னத்திலே போட்டியிட்ட போது 1500 வாக்குத்தான், 1500க்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெற்றிருந்தார். 2020 வீட்டு சின்னம் அந்த பிராண்ட் வரும்போது அவர் 33,000 வாக்குகளை பெற்றிருந்தார். மீண்டும் 2024ஆம் ஆண்டு 65,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அது பிராண்ட். இந்த பிராண்டை பொறுத்த மட்டிலே வீட்டு சின்னம் என்பது வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாண மக்களின் மனதிலே கூடுதலாக பதிந்திருக்கின்றது. தனிப்பட்ட ஒரு ஆளுடைய செல்வாக்கு என்று சொல்ல முடியாது. இப்போ எல்லோரும் சொல்வது, எனக்கும் என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் சொல்லுவது, நானும் இந்த முறை வீட்டு சின்னத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக பாராளுமன்றம் சென்றிருப்பேன் என்று. அதுக்கு வீட்டு சின்னத்திலே இருப்பவர்கள், அதுக்கு தலைமை வகிப்பவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டு சின்னம் கூட இன்றைக்கு ஒரு ஒரு என்ன தூக்கு கயிற்றில் தொங்குவதை போன்று பல வழக்குகளை நீதிமன்றத்திலே சந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் பல காரணங்கள் இருக்கின்றது. இப்போ தேர்தல் என்பது தற்போது ஒரு ஜனநாயக தேர்தலாக இல்லாமல் ஒரு பணநாயக தேர்தலாக மாறிவிட்டது. இப்போ தேர்தலில் நீங்கள் என்னை பொறுத்தளவிலே சபீனா, என்னுடைய அரசியல் அனுபவத்திலே வேட்புமனு கோரப்பட்டு பிரச்சாரத்துக்காக 5 கிழமையோ 6 கிழமையோ 7 கிழமையோ ஒதுக்குவார்கள். அந்த காலத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கின்றீர்கள் என்பதை விட கடைசி 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன சலுகைகளை செய்கின்றீர்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு தேர்தல் வெற்றியும் தேர்தலும் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு என்னை பொறுத்தளவில் மட்டிலே ஏனையவர்களுடன் நான் போட்டி போடவில்லை. போட்டி போட்டிருந்தால் அவர்களைப் போல 10 கோடி 15 கோடி 20 கோடி என்று செலவழித்திருந்தால் இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கலாம். நாங்களும் எங்களுடைய வாக்கு வங்கி தக்க வச்சு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கலாம். அதை நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே நான் இந்த அரசியலில் இருப்பது என்பது ஒரு 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 அரசியலுக்காக, இந்த அரசியலுக்காக, அதற்காக நான்
அரசியலுக்கோ போராட்டத்திற்கோ வந்தவன் அல்ல. 18-19 வயசுலேயே எங்களுடைய படிப்பு அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு போராட்டத்திற்காக வந்த நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த போராட்ட இயக்கங்கள் எல்லாம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது, மாற்றம் பெறப்பட்டது. அதற்கு பின்பு அரசியல் நீரோட்டத்திலே கலந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முழு நோக்கமும் இந்த மக்கள் பிரதிநிதியாக அந்த கதிரைக்கு ஆசைப்படாமல் எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எப்படியாவது நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் இருக்கின்றதை தவிர வாக்கு வங்கி என்பது நான் ஏற்கனவே கூறியதை போன்று கணிசமான வாக்குகள் இருக்கின்றது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அந்த தேர்தலின் இறுதிக்கட்டத்தை, அந்த பிரச்சார பகுதியின் இறுதிக்கட்டத்தை நாங்கள் எப்படி அணுகுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் மக்கள் பிரதிநிதியாக போகின்றது தங்கி இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது பல நீங்கள் சொன்ன நீண்ட வரலாறு இருக்கிறது இந்த வீட்டு சின்னத்திற்கு. அது மக்களுடைய உணர்வுகளோடு பிணைந்திருக்கிற தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு இந்த பல கட்சிகள் சேர்ந்து வளர்த்து விட்ட இந்த வீட்டு சின்னம் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஒரு மோசமான ஒரு செயல் என்று தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தனியாக நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் வெளிக்கிட்ட போது அவர்களினால் சொல்லப்பட்டது, இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த தேர்தல் முறையின்படி தனித்தனியாக கேட்டு ஆசனங்களை பெற்று நாங்கள் தேர்தல் முடிந்ததற்கு பின்பு ஆட்சி அமைக்கும் போது நாங்கள் இணைந்து ஆட்சி அமைப்போமாக இருந்தால் இந்த தேர்தல் முறையின் கீழ் நாங்கள் அதிகமான சபைகளிலே பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற ரீதியிலே அது ஒரு தொழில்நுட்ப ரீதியான முடிவு என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு அந்த முடிவை எடுத்து அவர்கள் வெளியேறியிருந்தார்கள். ஆனால் அந்த தேர்தல் 23 நடைபெறவில்லை, தற்போது நடைபெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவின்படி 370 சொச்சம் என்று நினைக்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கிலே 106 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் அவர்கள் கூறியதை போன்று இணைந்து நாங்கள் செயற்பட்டிருந்தோமானால் தற்போது இன்னும் முடியவில்லை. அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கும் பிரச்சனைகள் தற்போது வடக்கிலே நடந்து கொண்டிருக்கின்றது, கிழக்கிலும் திருவோணமலை அம்பாறையிலும் நடைபெற இருக்கின்றது, மட்டக்களப்பில் முடிந்துவிட்டது. 2 கட்சிகளும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அவர்களது கூற்றின்படி இணைந்து நாங்கள் செயற்பட்டிருப்போமானால் அனைத்து சபைகளிலும் பெரும்பான்மையை நாங்கள் பெற்றிருப்போம். ஆனால் அவர்களது கூற்றை அவர்களே மறுதளித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எந்த விதமான ஒப்பந்தமும் செய்ய விருப்பம் இல்லாமல் நாங்களாக அவர்களை அணுகினோம். ஆனால் அவர்கள் எங்களை விரும்பாமல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுகின்றார்கள். அதேபோன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இனியில் என்ற ஒரு விரோதியாக பார்த்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அவர்களிடம் செல்கின்றார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே சிவி விக்னேஸ்வரன் அவர்களை மதுபான லைசன்ஸ் அவர் யாருக்கோ பெற்றுக் கொடுத்தார் என்பதற்காக அவரை மிகவும் கேவலமாக விமர்சித்தவர்கள் அவருடைய வீடு தேடி சென்று அவருடைய கட்சிக்கு குறைந்த ஆசனங்கள் இருக்கின்றது. நல்லூரிலே தமிழரசு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சிக்கு 7 ஆசனங்களும்
விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கு 6 ஆசனங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முதல் 2 வருடத்தையும் தவிசாளர் பதவிக்கு கொடுத்தே ஒப்பந்தம் செய்கின்றவர்கள். ஏன்னா தமிழ் தேசிய கூட்டணியுடன் எந்த விதமான ஒரு ஒப்பந்தமோ எந்த விதமான ஒரு உடன்பாட்டிற்கோ வராமல் தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் சுமந்திரன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டு வருகின்றார். எந்தெந்த தமிழ் கட்சிகள் எந்த சபையிலே கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏனையவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கு உதவி செய்வதற்கு தார்மீக ரீதியாக கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுபவர்களே சில சபைகளிலே ஆட்சி அமைக்கும் போது மாறாக செயற்படுகின்றார்கள். உதாரணமாக சாவச்சேரி நகர சபையிலே அவர்களை விட மற்றவர்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றது. பருத்தித்துறை நகர சபை, வல்வெட்டித்துறை நகர சபை, ஊராவல்துறை பிரதேச சபை, இப்படி பல பிரதேச சபைகளிலே ஏனையவர்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கும்போது அந்த பிரதேச சபைகளில் அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் தாங்கள் போட்டியிடுகின்றார். அவர்கள் ஒரு இடத்தில் கூறும் கூற்றுக்கு மாறாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இது மாத்திரம் 2023 அவர்கள் கூறிய கூற்றுக்கு மாறாக மட்டுமில்லை, தற்போதும் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு அதற்கு மாறாகத்தான் செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள். என்னை பொறுத்த மட்டிலே நான் எதை யோசிக்கின்றேன் என்றால், தமிழ் தேசிய பரப்பிலே அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஒரு அரசியல் எதிரியாக, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை மாத்திரம்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். மற்றவர்களை ஒரு பெரிய எதிரியாக பார்க்கவில்லை. அதாவது தமிழ் தேசிய வாக்குகளை தாங்கள் மாத்திரம்தான் பெற வேண்டும். முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது விக்னேஸ்வரனோ டக்ளஸ் தேவானந்தாவோ இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியோ பெற்றால் பரவாயில்லை. ஏன்னா தமிழ் தேசிய கூட்டணிக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்காமல் எந்த விதமான உடன்பாடும் அவர்களுடன் செய்யாமல் இவர்களை அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள். அதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணமாகவும் முதன்மை எண்ணமாகவும் இருக்கின்றதாகத்தான் நான் யோசிக்கின்றேன். நீங்கள் சொன்னது போன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி ஒரு எதிரியாக பார்க்கிறது, அரசியல் எதிரியாக பார்க்கிறது என்ற விடயத்திற்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும்போது சரி, இப்பொழுது நீங்கள் பிரிந்து வந்த பிறகும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு முரண்பட்ட நிலை அது தொடர்ச்சியாக இருந்தே வருகிறது. இப்போ இதனுடைய பின்னணி என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு மாத்திரம் அந்த எண்ணம் இருக்கிறதாக நான் சொல்ல மாட்டேன். உண்மையாக ஒன்றை மட்டும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நான் ஏற்கனவே கூறியதை போன்று, நீங்கள் கேட்ட கேள்வியை போன்று, தமிழரசு கட்சிக்கு, இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தமிழ் தேசிய பரப்பிலே நாங்கள் அந்த வாக்கு தமிழ் மக்களது வாக்குகளில், அதாவது தமிழ் தேசியத்தை விரும்பும் மக்களுடைய வாக்குகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பங்கு போட்டு விடுமோ என்கின்றது தான் அவங்களோட நோக்கம். மற்றும்படி இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளைகள் அவர்களுக்குரிய வாக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லது தமிழ் தேசியத்திற்கு எதிரான வாக்கு என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் தேசியம் என்று சொல்லி நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாம் இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு சுயாட்சியை பெற வேண்டும் என்பது. நம்ம தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் செயற்படுகின்றனர். அவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு கிடைக்கும், ஏனைய தேசிய கட்சிகளுடைய வாக்கு அவர்களுக்கு கிடைக்கும். குறிக்கோள் என்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ இவர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு 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 இலக்கை நோக்கி செல்லும் வழிகள் வேறு வேறாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே என்னுடைய பலத்தை என்னை விமர்சித்து நான்
தமிழ் தேசிய அந்த வாக்கை பிரிக்கக்கூடாது. ஜனாவை தோற்கடித்தால் தமிழ் தேசியம் பேசுவதற்கு இங்கு பலமான குரல் இருக்காது என்பதை கருத்தில் கொண்டுதான் இலங்கை தமிழரசு கட்சி, தம்பி சாணக்கியன் மாத்திரம் என்று நான் சொல்ல மாட்டேன், கடந்த காலங்களிலே வேறு பலரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் அவர்களும் என்னை என்னை ஒரு 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 என்னை ஒரு எதிரியாக, தமிழ் தேசியத்துக்கு தங்களுக்கு எதிரியாக பார்க்கும் ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட இந்த சமூக வலைத்தளங்களிலோ அல்லது இந்த வெப்சைட்டுகளிலோ ஊடகங்களிலோ எலக்ட்ரானியல் ஊடகங்களிலோ ஒரு பொய்யான கதைகள், பொய்யான கட்டுரைகள், பொய்யான விமர்சனங்கள் தேர்தல் காலங்களில் மட்டும் அதை அவர்களில் சிலர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தம்பி சாணக்கியன் மாத்திரமல்ல, அதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இனி அவர்களிலே முக்கியமான சிலர் இந்த ஃபேக் ஐடியில் கள்ள முகநூல்களிலே எப்படி எனக்கு எதிரான விமர்சனங்களை செய்வர்கள் பலர் இருக்கின்றார்கள். நான் எத்தனையோ தடவை இவர்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இதையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு விட்டது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனை குற்றஞ்சாட்டும் போது ஒரு சம்பவம் என்று சொன்னால் அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தித்தான் செய்யணும். சும்மா எழுந்தமானத்திலே இவர் இத்தனை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர், இத்தனை கொலை செய்தார், இத்தனை வேற அந்த சொல்லக்கூடாத விஷயங்கள் இல்லைங்க ஆரெண்டு குறிப்பிட்டு சொல்ல மாட்டார்கள். நானும் கிட்டத்தட்ட மீண்டும் அரசியலுக்கு 2012 பிறகு 13 வருஷமாக இந்த மாவட்டத்திலே அரசியல் செய்கின்றேன். கிட்டத்தட்ட 17 வருஷம் நான் இந்த நாட்டில் இருக்கவில்லை. 95ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டில் கூட இருக்கவில்லை. 2012ஆம் ஆண்டு நேரடியாக கிழக்கு மாநசபை தேர்தலுக்கு 16,000 சுற்றும் வாக்குகளை எடுத்து நான் கிழக்கு மாநசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். 89ஆம் ஆண்டுக்கும் 20ஆம் ஆண்டுக்கும் இடையில் கணக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு மக்கள் என்னை அனுப்புகின்றார்கள் என்றால் எனக்கு கணிசமான வாக்கு இருக்கின்றது, கணிசமான மக்களின் செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் என்னிடம் நேரடியாக இதுவரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்படி செய்த நீங்கள், என்ற பிள்ளையை இது செய்த நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படி நான் ஒன்றும் செய்யலை. செய்திருந்தேன் என்றால், நான் ஒரு குற்றவாளியாக இருந்தால், செய்திருந்தேன் என்றால், நான் லண்டனில் இருந்து கொண்டு 17 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு வருவதற்கு என்ற மனச்சாட்சி இடம் கொடுத்திருக்கார். நான் பல பேரிடம் சொல்லி இருக்கின்றேன். ஒரு 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 இணையதளத்தை நடத்தும் ஒருவர், நான் பெயர் குறிப்பிடவில்லை, 2015ஆம் ஆண்டு தேர்தல் காலங்களிலே என்னை அந்த இணையதளம் மிகவும் மோசமாக விமர்சித்தது. மட்டக்களப்பில் இருந்து ஒரு தமிழரசு கட்சியின் பிரமுகர் தான் அந்த இணையதளத்திற்கு கட்டுரைகள் எழுதி அனுப்புவார். நான் அவரிடம் சுவிட்சர்லாந்திலிருந்து அவர் அந்த இணையதளத்தை இயக்கி கொண்டிருந்தார். நான் அவரிடம் அவருடைய வீட்டுக்கு சென்று நான் அவர்கிட்ட கேட்டேன், நானும் வெளிநாட்டில் லண்டனில் இருக்கும்போது உங்களை மாதிரி வசதியாக சொந்த தொழில் செய்து கொண்டு சொந்தமாக வீடு வைத்து பிள்ளைகளை படிப்பித்து கொண்டு இருந்த நான், எனக்கு ஒரு தேவை இருந்தது 2009க்கு பின்பு இந்த நாட்டிற்கு வருவதற்கு. என்றால் இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தை நான் அங்கு மக்களுடன் நான் இணைந்து அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சென்றிருக்கிறேன். உங்களினால் முடியுமா அப்படி செய்கிறது? என்னுடைய பிரஜா உரிமையை கூட விட்டு போட்டு வந்திருக்கு. யூகே பிரஜா உரிமை என்பது நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை தூக்கி அறிந்து விட்டொருவன் வருகின்றான் என்றால், அது உங்களால் குற்றஞ்சாட்டுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் இவ்வளவு குற்றங்கள் செய்தனான், அதே மாவட்டத்திற்கு அதே மக்களின் முன்னுக்கு நான் வாக்கு போகின்றேன்னா இந்த மனச்சாட்சி விடுமா? நான் அவ்வளோ குற்றங்கள் செய்திருந்தான். அப்படி நான் ஒரு மனச்சாட்சியின்படி நான் இங்கே வந்திருக்கிறேன்னா, அதவுடன் அந்த இணையதளத்தில் அவர் எழுதுவதை இவர்கள் கட்டுரை அனுப்பினாலும் அவர் போடாமல் விட்டார். அவருக்கு குணங்கி கொண்டது. ஆனால் இப்போதும் ஒரு தேர்தல் வரும்போது தொடங்கி விடுவார்கள். ஏன்னா இதை
உண்மையிலேயே ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்னென்றால் இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் கூடுதலாக நடைபெறுகின்றது. வேறைய மாவட்டங்களிலே இப்போ தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே இப்போ வடக்கு கிழக்கிலே அந்த காலத்திலே பரவலாக எல்லா இடமும் நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருந்தோம். ஏனைய இயக்கங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் அந்த கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் ஏனைய மாவட்டங்களில் இருக்கிறார். இந்த அருவருக்கத்தக்க செயற்பாடுகள் ஏனைய மாவட்டங்களில் நடைபெறுவது மிக மிக குறைவு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் இந்த செயல் கூடுதலாக செயற்படுத்த கொண்டு வருது. என்ன செய்கிறது தலைவிதி. நீங்கள் சொல்வது உண்மைதான். என்னென்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் வந்து குறிப்பாக அரசியலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இறுதியாக ஒரு கேள்வி, கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் முக்கியமான 3 பேர் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லி முன்னாள் பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன், பிள்ளையான், விநாயகமுத்து, முரளிதரன், கருணாமான் இவர்கள் 3 இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். இவர்களை என்னுடைய பார்வையிலே, என்னுடைய கணிப்பின் பேரிலே இவர்கள் 3 இந்த ராஜபக்ச சகோதரர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அரசியல் செய்தவர்கள். அவர்களது ஆட்சியிலே அமைச்சர்களாக 3 பேரும் இருந்தவர்கள். இந்த 3 பேரும் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வியாழேந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக பொது வழியிலே தெரிவித்திருந்தார். அப்படி இருந்தும் அவர் சில பிரதேசங்களிலே அவருடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். சில பிரதேசங்களிலே வேறு கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நான் என்னுடைய சிந்தனையின்படி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சில வேளைகளிலே ராஜபக்ச குடும்பத்தினுடைய விருப்பத்தின் பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலையொட்டி இவர்களுக்குள்ளும் கடந்த காலங்களிலே முரண்பாடுகள் இருந்தது. ஒற்றுமையாக இவர்கள் இருக்கவில்லை. 3 தலைவர்களும் 3 பேரும் 3 கோணத்தில் இருந்தவர்களை ஒற்றுமைப்படுத்தி அடுத்த தேர்தலுக்கு ஒன்றாக தங்களுக்கு சாதகமாக, குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஒன்றுபடுத்தி இருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். அதை நான் பிழை என்றும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் 3 பேரும் ஒரே பாதையிலே பயணித்தவர்கள். ராஜபக்ச அவர்களுடன் அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தது. தற்போது ஒன்றாக செயற்படுகின்றார்கள். இதைத்தான் நாங்களும் விரும்புகின்றோம். இதை போன்றுதான் நாங்களும் விரும்புகின்றோம். ஏனென்றால் அவர்கள் மாத்திரமல்ல சபீனா, இப்போ முஸ்லீம் காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட காலம் ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸுடன் இருக்கவில்லை. அவர் வேறு பாதையிலே சென்றவர். தற்போது ஒன்றாக இணைந்து அவர்களுடைய சமூகத்திற்காக செயற்பட வேண்டும் என்றார். இதை நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்து செல்வம் அடைக்கநாதன் கூறியதை போன்று ஏன் நாங்களும் ஒன்றாக செயற்பட முடியாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றார்கள். அது அவர்களுடைய ஒரே பாதையில் செல்பவர்கள், ஒரு நோக்கத்துக்காக செல்பவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே தமிழ் தேசியத்தை பற்றிய அக்கறையிலே அவர்கள் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்பவர்கள், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் கிழக்கு மாகாணத்தை. நாங்கள் எங்களுடைய மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செயற்படுற நாங்களும் உண்மையிலே அவர்களை அந்த முஸ்லீம் காங்கிரஸையோ கிழக்கு தமிழர் கூட்டமைப்பையோ பார்த்து நாங்களும் ஒன்றாக வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்குள் பல பிரச்சனைகள், அதாவது 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு
ஆளையால் சுட்டு கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தலைவரை இழந்திருக்கின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அவருடைய தலைவரை இழந்திருக்கிறார்கள் பத்மநாபா. தமிழ் மக்கள் விடுதலை கழகம் புலட் அவர்களுடைய தலைவரை இழந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான போராளிகளை இழந்திருக்கின்றார். ஏன் தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி எங்களை விட கூடுதலான தலைவர்களை இழந்தவர்கள், தமிழக விடுதலை புலிகளால் சுடப்பட்டு இறந்தவர்கள், அவர்களிடம்தான் கூடுதலான தலைவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் அமிர்தலிங்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன், அவருடைய மனைவி முன்னாள் மாநகர சபை மேயராக இருந்த சரோஜினி யோகேஸ்வரன், சிவபாலன் மாநகர சபை உறுப்பினராக இருந்தவர், மாநகர சபை மேயராக இருந்தவர், சரோஜினி மேயராக இருந்தவர், நீலன் திருச்செல்வம், திருவோணமலையிலே தங்கத்துறை எம்பி, மட்டக்களப்பிலே 89 சம்பந்தமூர்த்தி அண்ணன் மாவட்ட அபிவிருத்தி சபை தலைவராக இருந்தவர், சேம்தம்பி முத்து, அவருடைய மனைவி செனட்டர் மாணிக்கத்தின் மகள் கலா மாணிக்கம், இப்படி பல தலைவர்களை இழந்தவர். அப்படி இருந்தும் 2001 நாங்கள் எல்லாம் ஒன்றாக தற்போது உண்மையாக எங்களுடைய மக்களை நேசிப்பவர்களாக இருந்தால் நாங்கள் ஒன்றாக வேண்டும். சின்ன சின்ன கட்சிகள் நீங்கள் என்ன மாதிரி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு முரண்பாட்டுக்கு மத்தியில் இருந்து அவர்கள் ஒன்றாகலாமண்டா ஏனப்பா எங்களால் ஒன்றாக அவர்கள் ஒன்றாகுவதை பற்றி நான் கூற வேண்டாம், நல்ல விஷயம் உண்டு நான் சொல்லுவேன். இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விடயங்களை பரிமாறியிருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.